இது இவங்களா பேசல, யாரோ இவங்கள பேச வைக்கிறாங்க. ஐயோ மாயா, உனக்கு புரியலையா? இத யார் சொல்லி பண்ணிருந்தாலும் இது நமக்கு எவ்வளவு பெரிய நஷ்டமாகும். நம்ம நேரத்துக்கு முடிச்சு கொடுக்கலனா இது நஷ்டம் மட்டும் இல்ல மாயா, இது இது நமக்கு ரொம்ப கெட்ட பேர் மாயா. இது நமக்கு கிடைச்ச ஆர்டர் கிடையாது, மாமா மேல இருக்கிற நம்பிக்கையில கிடைச்ச ஆர்டர். நாமளே அவர் பேரை கெடுத்த மாதிரி ஆயிடும்ல. எனக்கு புரியுது சீனு, நம்ம யோசிக்கலாம். இப்படி நீ டென்ஷன் ஆக்குறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. ஐயோ மாயா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாயா. இந்த ஆர்டர் மட்டும் நாம அவங்க சொன்ன நேரத்துக்கு டெலிவரி கொடுக்கல, அப்புறம் நம்மளால இந்த பிசினஸ்ல எந்திரிக்கவே முடியாது மாயா. ஏன் சீனு நெகட்டிவா யோசிக்கிற? நம்மளால முடியும், நம்பு. நம்பி நம்பி என்ன பண்றது? 5000 பீஸ் இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள எப்படி மாயா தைக்க முடியும்? நீயே சொல்லு. சீனு, நம்ம கிட்ட இன்னும் 48 hours இருக்கு. நம்ம இந்த ஆர்டரை நல்லபடியா முடிச்சு கொடுப்போம், நம்பு. போன்ல யார் சித்தி? அது அது யார்கிட்ட சித்தி பேசிட்டு இருந்தீங்க? ஆமா, இந்த வீட்ல யார்கிட்டயுமே போன் கிடையாது. உங்ககிட்ட மட்டும் எப்படி போன் வந்துச்சு? அது கொடுங்க. ஏய் விடு. ஏய் கொடு. ஏய், நீ போன் வச்சிருக்கப்ப நான் போன் வச்சிருக்க கூடாதா? அந்த போனை கொடு. அப்படியா? நீங்க இவ்ளோ நேரம் யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னு நான் பெரியப்பா கிட்ட போனை கொடுத்து அவர்கிட்டயே கேட்க சொல்றேன். அவர் கேட்டா நீங்க பதில் சொல்லுவீங்க தானே? ஏற்கனவே வசுந்தரா தேவி கிட்ட டாக்குமெண்ட்டை எடுத்து கொடுத்ததுனால தானே இப்போ வரைக்கும் சித்தப்பா உங்க மேல கோவமா இருக்காரு. உங்களுக்கு இன்னும் புத்தி வரல. என் தொழில ஒருத்தி கெடுத்து விடுவா, அவகிட்ட பழக்க வச்சுக்கிட்டு சந்தோஷமா சிரிச்சு பேசுறீங்களா? இத நான் இப்பவே பெரியப்பா கிட்ட சொல்லதான் போறேன். ஏய், என்ன மிரட்டறியா? ச்சே, உங்களை மிரட்டுறதுக்கு நான் யாரு? ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு பெரியப்பாவுக்கும் இந்த குடும்பத்துக்கும் தெரியணும்ல. இங்க பாரு மாயா, வேண்டாம், ஒழுங்கா அந்த போனை கொடுத்துரு. குடுக்குறேன், இப்பவே போய் பெரியப்பா கிட்ட குடுக்குறேன். ஏய் மாயா 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 மாயா, வேண்டாம் மாயா, வேண்டாம் மாயா, ப்ளீஸ். மாமாக்கு தெரிஞ்சா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். அந்த போனை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு. அது எப்படி கொடுக்க முடியும்? இந்த குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்கிற புவனேஸ்வரி கூட சேர்ந்துகிட்டு சதி வேலை பண்றீங்க. அத நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? சரி, நான் இனிமே அந்த புவனேஸ்வரி கிட்ட பேச மாட்டேன். வசுந்தரா தேவி விஷயத்துல சூடுபட்டும் உங்களுக்கு புத்தி வரல. நான் சொல்லதான் போறேன். அவங்க கிட்ட இருக்கிற எல்லாருமே நல்லா தைப்பாங்களாம். அவங்க சொன்னா எல்லாரும் ராத்திரி பகல்னு பார்க்காம தைச்சு கொடுத்துருவாங்கன்னு சொன்னாங்கங்க. அப்புறம் என்ன மாயா, துணியெல்லாம் கொண்டு போயிட்டு அவங்க கிட்ட கொடுக்க வேண்டியது தானே? பெரியப்பா, சீனு சொன்ன மாதிரி இவங்க எல்லாரும் வீட்டுல தைக்கிறவங்க. அதனால இவங்க கிட்ட எல்லாம் எவ்வளவு கொடுத்தா முடிக்க முடியும்னு நம்ம கண்டிப்பா பாக்கணும். ஆனா மாயா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. இந்த குழுவுல மொத்தம் 16 பேர் இருக்காங்களாம். நீ ஆளாளுக்கு ஒரு 300 துணி கொடுத்தா கூட கண்டிப்பா அவங்களால தைக்க முடியும்னு நினைக்கிறேன். மிச்சத்தை நாம எல்லாரும் சேர்ந்து தைக்கலாம். ஐயோ அண்ணா, என்ன சொல்றீங்க? எனக்கு அதெல்லாம் தைக்கவே தெரியாது. பத்மா, நீ எதுவும் தைக்க வேண்டாம். நீயும் பார்வதியும் காஜா பட்டன் மட்டும் போடுங்க. மாயா, ஜானகி சொன்ன மாதிரி அவங்களுக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு 300 பீஸ் கொடுத்துட்டு அதுல மீதிய நம்ம வீட்டுல யார் யாருக்கெல்லாம் தைக்க தெரியும்னு கேட்டுட்டு அவங்க கிட்ட கொடுங்க. அப்புறம் தானாவும் நல்லா தைப்பாளே, அவளுக்கும் கொஞ்சம் துணி கொடுக்கலாம். அப்புறம் அக்கம் பக்கத்துலயும் சில பெண்கள் டெய்லரா இருக்காங்க, அவங்க கிட்டயும் கொடுக்கலாமே. நேரம் காலம் பார்க்காம தைச்சோனா நிச்சயமா அவங்க சொன்ன நேரத்துக்குள்ள நம்ம தைச்சு கொடுத்துடலாம்.
சிவா அண்ணே. மச்சான், நீங்க ரெண்டு பேரும் குடோன்ல இருக்கிற பீஸ் எல்லாம் கொண்டு வந்து இந்த குழு லேடிஸ் கிட்ட எல்லாம் கொடுத்து அவங்கள தைக்க சொல்லுங்க. சரிங்க அவங்க முடிக்க முடிக்க அதையெல்லாம் மறுபடியும் குடோன்ல கொண்டு போய் வைங்க. என்ன? சரிங்க மச்சான். இது இப்போ மாயாச்சினோட பிரச்சனை மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துக்கு வந்திருக்கிற சோதனை. இந்த சோதனைய நாம எல்லாருமா சேர்ந்து சாதனையா மாத்தி காட்டணும். என்னடி எதுக்கு இப்படி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க? என்ன டீயா? பார்வதி, நான் புவனா மேடம் பேசுறேன். ஏய் என்னடி மேடம், மரியாதைய நீயே கேட்டு வாங்க கூடாது. கேடுகிட்ட வேலையெல்லாம் செய்யற, உனக்கெல்லாம் என்னடி மரியாதை? ஏ பார்வதி, பக்கத்துல யாராவது இருக்காங்கன்னா அதுக்காக இப்படி மரியாதை இல்லாம பேசுவ? ஆமாண்டி, அப்படிதான் பேசுவேன். நல்லா இருக்கிற குடும்பத்தை கெடுக்க நினைக்கிற, உனக்கெல்லாம் நான் எதுக்கடி மரியாதை கொடுக்கணும்? ஏய், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இப்படி வார்த்தைக்கு வார்த்தை டீ போட்டு பேசுற? நான் யாருன்னு மறந்துருச்சா? ஆமாண்டி, இவ்ளோ நாளா எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருந்துச்சு, அது இப்பதான் தெளிஞ்சிருக்கு. அப்புறம் நீ என்னன்னு கேட்ட? உன்னை யாருன்னு தெரியுமான்னு கேட்டல்ல? உன்ன மாதிரி ஈனம் மானம் இல்லாதவள் எல்லாம் நான் தெரிஞ்சு வச்சுக்கிறது இல்லடி. உன்னை நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன்.